கவிதா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன அழகுமே, நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துட்ட. நம்ம சம்பிரதாய சடங்கெல்லாம் ஐயருக்கு ஒண்ணுமே தெரியல. நீ வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாம்ல. அவரு நம்ம ஐயராச்சே. ஒருக்காரன் கல்யாணத்துக்கு நிறைய வந்திருக்காரு. எத்தனை கல்யாணத்துக்கு வந்தா என்ன, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் பண்றாரு. அதனாலதான் சொல்றேன், நீ போய் என்னன்னு பாரு அழகுமே. நான் வரவங்களை எல்லாம் கவனிக்கிறேன். சரி, போயிட்டு வாமா. போயிட்டு வந்துட்டுமா. சரி, வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க நல்லா அழகம்மை. இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க வந்தது நல்லதா போச்சு. எங்க போனாலும் மூச்சு விடாம போயிட்டு இருக்கேன். இவெல்லாம் தடுமாடின்னு இருக்கா. நீங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க. சரி, நான் இதெல்லாம் ரெடி செல்வி, பண்ணிட்டு இருக்கேன். அழகம்மா, அந்த வெத்தலை பாக்கு தனியா வைக்காத, ஒரு மஞ்சளும் சரி வச்சு. அழகம்மா, அதே மாதிரி செஞ்சு சரியா? வாங்க அழகம்மா, நல்லா இருக்கீங்களா? சரி, நீங்க பாருங்க, நான் வரேன். நான் இதை மாப்பிளைக்கு தாய் மாமன மாலையை போட்டு அழிச்சுன்னு வர சொல்லுங்க. சரிங்க சாமி. பவானி, தாய் மாமனை மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லுங்க. அவர்தான் கல்யாணத்துக்கே வரலையே. ஏன்? என்னமோ போ. இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே சண்டையும் சச்சரவுமா தான் இருக்கு. சரி, ரவி அப்பா கிட்ட சொல்லுங்க, அவர் சமாதானப்படுத்திட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. எங்க சமாதானப்படுத்துறது? அவர் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே தஞ்சாவூர்ல போய் ரூம் போட்டு தங்கியிருக்காராம். தாய் மாமனை வர சொல்லுங்க. ஐயரே, ஒரு நிமிஷம். பவானி, ரவி அப்பாவும் பையனோட மாமன் தான். சோ அவர்கிட்ட மாப்பிள்ளைக்கு மாலை போட்டுட்டு இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. சரியா? பாத்துக்கலாம், நீங்க போங்க. சரி. போற்றி ஆதித்ய பகவானே. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள உம்முன்னு இருக்கீங்க? இத பாரு, கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷம். 10 ஜென்மத்துக்கும் சேர்த்து மொத்தமா வாழ போற வாழ்க்கை இது. அதுக்கு பேரு தான் கல்யாணம். எப்படி இருந்தாலும் நாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். அதை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோமே. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நம்ம சந்தோஷமா தான் ஆரம்பிக்கணும். நீ நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, மாப்பிள்ளைய வர சொல்றாங்க சார். மாப்பிள்ளைய கூப்பிடுறாங்க சார். 1 மினிட், நான் போய் மாலை கொண்டு வந்துடுறேன். வணக்கம். வாங்க. வணக்கம். இல்லங்க, நாங்க உங்களை ஒண்ணும் கேட்கல. நீங்க உங்க இஷ்டத்துக்கே பண்ணுங்க. ஏன் சம்பந்தி இப்படி சத்தம் போடுறீங்க? பின் என்னங்க, ஊரையே கூட்டி கல்யாணம் பண்றோம். இதுல என் தம்பி வரலனா எப்படி? ஐயோ சம்பந்தி, நம்புங்க, நாங்க அவருக்கு சொன்னோம். என்ன சொன்னீங்க? ஐயாசாமி வீட்டு கல்யாணம், அவங்க வீட்டுல சாப்பாடு அப்படின்னு 3வது மனுஷங்க கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. அதான் அவன் வரல. சத்தியமா நாங்க சொன்னோங்க. நீங்க சொல்ற முறையோட சொல்லிருந்தீங்கன்னா அவன் வந்திருப்பான் இந்நேரம். மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் இப்படி வர சொல்லுங்க. குனிஞ்சு வா. சந்திரா போற்றி, அங்கரகனே போற்றி. மாப்பிள்ளை வந்துட்டாரு. அழகம்மே, வர சொல்லுங்க. உட்காருங்க. உட்காருப்பா. உட்காருப்பா. ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க. மந்திரம் ஒரு சொல்லி நிமிஷம் இப்படி பழக்கம் வாங்க. இருக்கா உங்களுக்கு? இருக்கு. தமிழ் கடவுளாகிய முதற் கடவுளாகிய விநாயக பெருமானே. பொண்ணு வீட்டு சைடு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. நீ போய் என்ன ஏதுன்னு விசாரிய. சரி. பாத்துமா. யாழ், ரெடி ஆயிட்டியா கண்ணா? என்னம்மா கல்யாண பொண்ணு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு? சித்தி கேக்குறல்ல, சொல்லுமா. அம்மாவும் அப்பாவும் மாப்பிள்ளையோட தாய் மாமாவை மதிக்காம விட்டுட்டாங்கன்னு அவங்க வீட்டுல சண்டை போடுறாங்க. இது பாரு, பெரியவங்களுக்குள்ள 1000 சண்டை நடக்கும். அதுவும் கல்யாணம்னா சின்ன விஷயம் நினைச்சியா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் உன் மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது. அழாத. இல்ல சித்தி,
மாப்பிள்ளையே ஃபோன் பண்ணி உங்க வீட்ல ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி கண்ணு அப்படின்னு கத்துறாரு. இப்பவே இப்படி இருக்காங்கன்னா இவங்க வீட்டுக்கு போய் நான் எப்படி சித்தி வாழ்வேன்? இது பாரு, எதையும் உன் தலை மேல ஏத்திக்காத. கல்யாண பொண்ணு அழக்கூடாது. சண்டை போடுறவங்க யாருன்னு நான் பாத்துக்கிறேன், சரியா? என்னாச்சு மாமா? என்ன இது கல்யாண நேரத்துல இந்த மாதிரி சண்டை நடக்குது? உனக்கு புரியல அழகம்மா. அவங்க வேணும்னே வம்புக்கு வர்றாங்க. மாப்பிள்ளைக்கு தாய் மாமன்னா அவன் என்ன தொட்டி கட்டியா தூக்கிட்டு வர முடியும்? வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணவங்கள நான் போய் எப்படி கூட்டிட்டு வர முடியும்? இது பாருங்க, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எனது அம்மையார் தகப்பனார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலே திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். ஓம் விநாயகனே போற்றி. என்னாச்சு அழகம்மா? நான் யாழினியோட அப்பா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க வீம்புக்குன்னு நிக்கிறாங்க. நான் என்ன செய்யறதுன்னு சொல்றாரு. பாவம், இவங்க 2 பேரையும் கல்யாண கோலத்துல நிம்மதியா விட மாட்டாங்க போல இருக்கு. இப்படி முட்டி மோதிக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது? நம்ம மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட போய் பேசலாமா? போலாம் வாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க? கல்யாண பந்தல் வரைக்கும் வந்துட்டோம். இனிமே நம்மள என்ன பண்ணிடுவாங்கன்ற தைரியமா அவங்களுக்கு? ரவிப்பா, நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க அங்க போய் என்னன்னு பாருங்க. சரி, நீ போய் பேசிட்டு வா. என்ன தாச்சி, என்னாச்சு? என்ன ரொம்ப கோவமா இருக்கீங்க? கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அதான் கடைசி நேரத்துல வந்து சாதிச்சிட்டாங்களே. ஐயோ, என்ன பிரச்சனை? ஒத்த தம்பி இப்படி என் புள்ள கல்யாணத்துக்கு இல்லன்னா எப்படி? சுச்சு, உங்க தம்பி வரலீங்களா? இவங்க பண்ண கந்தர் கோலத்துல தான் அவன் கோச்சுக்கிட்டு போயிருக்கான். அவன் கோச்சிட்டு போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னு என் பொண்டாட்டி கேக்குறா. இப்பவே நாம இவங்க காலில் விழுந்துட்டோம்னா நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு ஒண்ணுன்னா நாம எப்படி அவங்கள கேள்வி கேட்க முடியும்னு கேக்குறா. அவ கேட்கறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இத பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. பொண்ணை பெத்தவங்கிறதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்லல. பொதுவாவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுல எந்த தப்பும் இல்லையே. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? இதோ வந்தாங்க, மாப்பிள்ளைய கைப்பத்திட்டாங்க, போட்டோம். நான் போய் அங்க நிக்க மாட்டேன். என்ன தாச்சி இப்படி சொல்றீங்க? இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் யாருக்காக வந்திருக்காங்க? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காகவா? நீங்க மாப்பிள்ளையோட அம்மா. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்கீங்க. அவங்களும் உங்களை மதிச்சு வந்திருக்காங்க. இப்ப நீங்க கோச்சுக்கிட்டு இங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எதுக்காக கோச்சிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? வந்தவங்கள மதிக்கலன்னு சொல்லிட்டு தானே நினைப்பாங்க. இது பாருங்க அத்தாச்சி, 1000 தான் கோபதாபம் இருக்கட்டும். இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை கூப்பிட்டு வச்சு பேசுவோம். இப்ப முகூர்த்த நேரம் தாண்டிட்டு தாலி கட்ட முடியுமா? நல்லா இருக்காதுல. புரிஞ்சுக்குங்க அத்தாச்சி. அவங்க புரிஞ்சுக்கலனே வச்சுக்கோங்க. 100% தப்பு அவங்க மேலே இருந்துட்டு போட்டோங்க. இது யார் வீட்டு கல்யாணம்? நம்ம வீட்டு கல்யாணங்க. நாமளே தகராறு பண்ண நல்லா இருக்குங்களா? வாங்க, முதல்ல மணமடையில வந்து நில்லுங்க. எல்லா பிரச்சனையும் தானா சால்வ் ஆயிடும். கம் ஆன். இல்ல அழகம்மா, அவங்களே போய் நிக்கட்டும். அத்தாச்சி, இப்ப நான் சொல்றது கேப்பீங்களா இல்லையா? கேக்குறேன். அப்ப வாங்க 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 வாங்க. ஏ ஐஸ்வர்யா, அவன் உன்னை போட்டோ எடுக்கிறான்டி. போட்டோவா? ஆமா. யாரு? அதோ அங்க இருக்கான் பாரு, அவன்தான். காணோம்.
ஏ ஓடிட்டாண்டி. ஆ யாரு இது? போய் பார்க்கலாம். ஏய் வா. அது போறான் பாரு, அவன்தான். போற்றி என் குருநாதனே போற்றி உட்காருமா. ஓங்கார ஸ்வரூபனே போற்றி ஆதித்ய என்ன? பகவானே போற்றி மா. போற்றி வாங்க. இறைவா வாங்கம்மா. போற்றி அட வாங்களேன். அம்மையே வாங்க. போற்றி போற்றி இங்க முருகா நில்லுங்க. போற்றி சேர்ந்து நில்லுங்க. வாங்க. போற்றி அட வாங்க சார். பெருமானே பக்கமா பக்கத்துல வாங்க. நில்லுங்க. ஒண்ணா நில்லுங்க. விஷ்ணவே போற்றி முருகக் கடவுளே போற்றி முதற் கடவுளே போற்றி சிவமகனே போற்றி ஐயா போற்றி ஐயா போற்றி அம்மையே போற்றி அருள் சிவமே போற்றி போற்றி గట్టి మేళం గట్టి మేళం சாப்பிடுங்க. பெரியவங்கன்னா அப்படிதான். எல்லாம் சரியாயிடும். நீங்க சாப்பிடுங்க. காலையில இருந்து சாப்பிடாமே சார், இருக்கா. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்லம்மா உங்களுக்கு என்ன வேணும்? சாம்பார் கொடுங்க. சாம்பாரா? எப்ப சாம்பார் எடுத்துட்டு வந்து ஊத்து. சாப்பாடு நல்லா இருக்கா? வேற எதுவும் இல்ல வேணுமா? வேண்டாம். ஏப்பா, பொண்ணு மாப்பிள்ள காலையில இருந்து பசியோட இருக்காங்க. சாதம் எடுத்துட்டு வந்து வைப்பா. முதல்ல பொண்ணு மாப்பிள்ள ஊட்டிக்கிறதுக்கு லட்டு எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் வாங்க. ரவியப்பா உட்கார வைங்க. வாங்க வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? பொங்குள்ள அம்மா ஒரே ஒரு நிமிஷம், அவங்க உட்காரட்டுமே. ஸ்வீட் கொண்டு வாங்க. உட்காருங்க உட்காருங்க. முதல்ல நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விட்டுக்குங்க. என்ன பாக்குறீங்க? ஒரு சின்ன வருத்தம், அதுக்காக ஜன்மத்துக்கும் மூஞ்சி திருப்பிட்டு உட்கார முடியுமா? நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதை நம்மளே கெடுத்துட்டோம்னா இது பாருங்க, உறவைங்கிறது ஜன்மத்துக்கும். உங்க தம்பி நாளைக்கோ இல்ல 1 மாசத்துக்கு அப்புறம் திரும்பி வந்துருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லைன்னு பார்த்தா வருத்தப்பட மாட்டாரு? அப்போ ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இப்போ நீங்க பண்ற இந்த சின்ன தப்பால நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கை பாதிச்சிட கூடாது இல்லையா? கரெக்ட் தானங்க நான் சொல்றது? இவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும்னா முதல்ல நீங்க ஒற்றுமையா இருக்கணும். அதனால ஒருத்தர் ஒருத்தர் கூட்டிக்குங்க. எடுத்து ஊட்டி விடுங்க. ஊட்டி விடுங்க. அவ்வளவுதாங்க. அது அழகம்மே. ஏ காவியா, உங்க அம்மா எங்கடி? இது ஒரு ஓமக்கோட்டா, நல்ல காலத்திலே பேசாது. அழகம்மே, அழகம்மே. ஏ ஐஸ்வர்யா, அழகம்மே எங்கடி? ஏய்
ஏய் உன்னதாண்டி கேக்குறேன், எங்கடி உங்க அம்மா? வெளியே போயிருக்காங்க. எங்க? எனக்கு தெரியல, மகேஷ் கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க. ஐயோ, இவனை வேற தேடணுமா? டேய் மகேஷ், 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 டேய் உங்க அம்மா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாளா? இல்லையே. உங்க அக்கா சொல்றா. ஏய் தெரியும்னா தெரியும்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. அதுக்கேண்டா நீ என்ன முறைக்கிற? என்னது திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்ல திருநா, ரங்கநாயகி சீட்டு பணத்தை அழகம்மா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அத்தை, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. ஏண்டா நான் என்ன உங்க வீட்டு காசியா கேட்டேன்? செவ்வாய் வெளியில காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு? ரங்கநாயகி கொடுத்து வச்ச பணம் தானே, அதை என்னைக்கு கொடுத்தா என்ன? ஐயோ ஆமால, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஓ, அப்போ அழகம்மா கிளம்பிட்டா அதானே? இத நான் வந்த உடனே சொல்லிருக்கலாம்ல. அத்தை, என்னங்க டீ? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏண்டி, இந்த வீட்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க அம்மா வெள்ளிக்கிழமையான கிளம்பி போயிடுறாளே. இன்னைக்கு என்ன, ஒரு தரிசனமா இல்ல 2 தரிசனமா? எப்பவும் போல 2 தரிசனம் தான் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு பொம்பளை இப்படியா இருக்கிறது? ஆமா, இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா? கேப்பாரே, ஸ்கூல்ல பசங்களை பார்த்து. டேய், நான் உங்க அம்மாவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்ற. எல்லார் வீட்லயும் தான் பொம்பளைங்க இருக்கும், இப்படியா வெள்ளிக்கிழமையானா? இதெல்லாம் ரொம்ப ஓவர்பா. என்னமோ போங்க. டேய், எப்ப பாரு பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க. அழகம்மா வந்தா பணத்தை எடுத்து வைக்க சொன்னேன்னு சொல்லு. அப்புறம் அவ பாட்டுக்கு ராத்திரி தரிசனத்துக்கு கிளம்பி போயிட போற. ஏய், எதுக்கு இப்ப கக்க பக்கங்கற? எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா வருது. வேணும்னா நீயும் சிரிச்சுக்கோ. ஏய், அவங்க நம்ம அம்மாவை பத்தி கிண்டல் பண்ணிட்டு போறாங்கடா. அது கூடவா உன் மரமண்டைக்கு தெரியல? என்ன பிரச்சனைங்க? இப்ப எதுக்கு இவனை திட்டிக்கிட்டு இருக்க? எல்லாமே நம்ம அழகம்மா பண்ற வேலைதான். முன்னாடில நம்ம அம்மாவை பத்தி வெளியில தான் சொல்லி சிரிப்பாங்க. இப்ப பாருங்க, வீட்டுக்குள்ளார வந்து சொல்லி சிரிச்சிட்டு போறாங்க. எனக்கு என்ன கோவம்னா, மத்த நாள்னா கூட பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்ல இருக்கோம். ஆமா, சென்னையில இருந்து ரவியனா வேற வந்திருக்காங்க. எப்பவாவது ஒரு நாள் தான் வராங்க. இப்ப கூட அம்மா இங்க இல்லனா எப்படி? நீங்க இதெல்லாம் சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்நேரம் அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா? இந்த படத்தோட ஹீரோயினி ரொம்ப அழகா நடிச்சிருக்கால. ஆமா, அப்படியே சட்டை பிடிச்சு எப்படி என்ன ஏமாத்தின சொன்ன பாரு. நீயே சூப்பரா நடிக்கிற அழகம்மா, பேசாம நீயே நடிக்க போயிடலாம். அப்ப என் புருஷனே பிள்ளைங்களை யார் பாக்குறது? ஐயோ அழகுமே, அடுத்த படத்துக்கு நேரமாச்சு. ஆமா, போலாம். தம்பி, காசி தியேட்டர் போறதுக்கு எவ்வளவு? 30 ரூபா. ஆளுக்கு 10 ரூபா தானே, போலாம். ஏய், ரொம்ப பசி எடுக்குதுல, இந்த நிலைமையில சினிமா பார்க்க முடியாது. ஒரு வழியில சாப்பிட்டுலாமா? நீ என்ன கொண்டு வந்திருக்க? லெமன் ரைஸ். நான் புளி சாதம். காசு கொடுத்துடுறியா? கொடுத்துடு. வா இறங்கு. இந்தா வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வாங்க, டிக்கெட் வாங்கணும்ல. என்ன அழகம்மா இவ்ளோ கூட்டமா இருக்கு? படம் பார்க்கணும்னு முடிவு பண்ணி தானே வந்தோம். கண்டிப்பா படம் பார்ப்போம். வா வாக்கா. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி 3 டிக்கெட் எடுத்துட்டேன். 3 டிக்கெட் தானக்கா? தம்பிக்கு பார்த்து கொடுக்கா. எவ்வளோ? பார்த்து கொடுக்கா. கூட டிக்கெட் கொடுக்காம கிளிக்காம போற எப்படி? வாங்க கூட. போமா. ஆரம்பிச்சிருச்சா? உள்ள போ. ஐயோ, அப்படியா?
குடிச்ச கேடி பசங்க தாவி குதிச்சு தட்டு கெட்டு முழிக்க கோட்டு கிழிச்சா கோணலாக போகுது கோட்டா கட்டுனா கொட்டிக்கிட்டே வருது